வணக்கம் நண்பர்களே. வணக்கம், காலை வணக்கம், காலை மாலை. இது எப்போ பார்க்குறீங்களோ அதை அப்படி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோட இந்த 52 கால என்னோட வயசில் என்னோட சின்ன ஒரு அனுபவங்கள், கருத்துக்களை உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செய்து கூட பிறந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, கூட பிறந்தவங்க அவங்க சிக்கலில் இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் தலையிட்டு யாருக்கும் கடன் வாங்கி கொடுத்துறாதீங்க. கடன் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் மேலே வந்துடுவாங்க. நம்ம தெருவில் நிப்பாட்டி நிற்கணும். இது வெளியாளாக இருந்தால் சட்டையை ஏற்றி பிடிச்சி கேட்கலாம், ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்து பண்ணலாம், ஒன்றுக்கு ஒன்று மோதலாம், சரியா? ஆனால் கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி தாலி பாசம், தாலி சென்டிமெண்ட்டு, ஐயையோ அப்படின்னு சொல்லி கையை கட்டி போடும். ஒரு சின்ன தொகையாக இருந்தால் சமாளிச்சிடலாம். ஒரு 25 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம், வெளியே நம்ம ஜாமீன் கையெழுத்து போட்டு வாங்கி உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும் அப்படின்றத விட கூட பிறந்தவ, அவள் சகோதரி, அந்த அக்காவாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் அப்படின்றவ ஏமாத்திட்டாலே அப்படின்னும் போது அதோட வேதனை, வலி, குமுறல் எந்த இடத்துல கொண்டு போய் ஒரு மனிதன் நிப்பாட்டணும் அப்படின்றதையும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ அவங்களாம் நம்ம முன்னாடி காரில் போய்கிட்டு இருக்காங்க, நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம்னு வரும்போது அப்போ அந்த பாசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை காமிச்சு எப்படி மோசம் பண்ணிட்டாங்க பாருங்களேன். அப்போ இதெல்லாம் ஒன்றும் எப்படி சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி நிறைய அனுபவம் இதில் பார்த்துக்கிட்டு நிறையா பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க. வெளியே சொல்ல முடியாத அனுபவங்கள்லாம் இருக்கும். இதில் நம்ம அக்கா வீட்டுக்காரோ தங்கச்சி வீட்டுக்காரோ இருக்கான் பாருங்க, அவன் கேரக்டர் பயங்கரமான கேரக்டர். இந்த அமைதி படத்தில் வர்ற இருக்குல்ல, அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க இவங்கலாம். காரியம் ஆற வரைக்கும் நான் மாப்பிள்ளை என்ன மச்சான்னு வாங்க, காரியம் முடிஞ்சாங்க, வேலை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சத்தம் இல்லாமல் சைலண்டாக சோழியை முடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஆம்பளையாக இருந்தாலும் நம்ம கூட ஒத்த சண்டைக்கு வர மாட்டாங்க. ஆகுனா என்ன பண்ணிடுவாங்கன்னா அக்காவே தங்கச்சி அனுப்பிச்சு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அக்கா சிக்கலாயிரும், விதவி ஆயிடுவா, அப்படி இப்படின்னு சொல்லி சூத்தை மூடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன பண்ணணும் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. நன்றி, வணக்கம்.